பதவி வரும்போது பணிவு வரணும் அப்படிங்கிறது சொற்றொடர். அந்த பதவி வந்ததற்கு அப்புறமும் ஒரு விதமான ஒரு மேடை பேச்சுக்கள்ல சரியான நாகரிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தவில்லை அப்படிங்கிறது திரு ஜோசப் விஜய் அவர்கள் மேலே வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக மாறியிருக்கிறது. திரு விஜய் அவர்களினுடைய மேடை பேச்சுக்கள் அரசியலுக்கான கண்ணியமாக இருக்குதா, இல்லை கவர்ச்சிக்கான வார்த்தைகளாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான பார்வையை உள்நோக்க வேண்டியது இன்றைய வீடியோனோட நோக்கமாக இருக்கும். ஒரு அரசியல் தலைவரனுடைய அடையாளம் அவரது உடையோ இல்லை முகபாவனையோ அல்ல, ஆனால் அவருடைய மிகப்பெரிய வார்த்தைகள் தான். மேடையில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரது அரசியல் முதிர்ச்சியையும் மக்கள் மீதான மரியாதையும் ஜனநாயகத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையையும் காட்டுகிறது. ஆனால் தமிழக அரசியலில் புதிதாக வந்திருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் பல மேடை பேச்சுகளில் ஒரு கேள்வியை எழுப்புகின்றன. இது அரசியல் பேச்சா அல்லது அரசியல் நாகரிகத்தை மீறும் பேச்சா அப்படிங்கிறதும் அதை ஆதாரங்களுடன் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. திரு அரசியல் மேடைகளில் மிக முக்கியமாக முதல்ல அரசியல் மேடை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். திரு அண்ணா அவர்கள், திரு கலைஞர் அவர்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு மு.க. ஸ்டாலின் போன்ற யாருடைய அரசியலாக இருந்தாலும் ஒரு மேடை மரபு இருந்தது. எதிர்க்கட்சியை விமர்சிப்பார்கள், கொள்கையை தாக்குவார்கள், அரசை கேள்வி கேட்பார்கள். ஆனால் தனிநபரை அவமதிப்பது அல்லது கூட்டத்தை தூண்டும் மொழிகளை பேசுவது தமிழக அரசியல் மரபாக இதுவரைக்கும் இருந்ததில்லை. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.